எங்க சைடில் பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரிங்க இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, இப்போ வரவங்களும் சரி, அதை நாங்கள் வரவங்களுக்கு நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்கள் சைடில் பார்த்தோன்னா எப்படி சொல்றதுன்னா, விவசாயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரதில்லை. எல்லாமே இண்டஸ்ட்ரியாக மாறுறதுனால விவசாயன்றது எங்கள் ஜென்ரேஷன் வந்து தெரியும். நாங்கள் 90s எங்களுக்கு தெரியும். இப்போ வர 2K சுத்தமாக தெரியாது. என்ன விவசாயம்னா என்ன, இப்போ நாற்று நடணுமா, அது எப்படி வரும், முளைப்ப, அதெல்லாம் வந்து யாருக்குமே என்னன்னு தெரியாது. இப்போ என் பையனுக்கு நான் சொன்னா அதெல்லாம் தெரியாது. அவன் இப்போ எத்தனையுமே 1.5 வயசு தான் 2 வயசு ஆகுது. அவன் செல்ல நோடுறான், எனக்கு போக்கோ கொடுன்றான். அவங்களுக்கு வந்து நாங்கள் விவசாயம் யாரு சொல்லி தருவாங்க? ஸோ எஜுகேஷன் லெவலில் வந்து அந்த விவசாயன்றது நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ காஞ்சிபுரத்தை பற்றி தளபதி வந்து நிறைய பேசியிருக்காரு. ஸோ விவசாயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அதை வந்து அடிமட்டத்திலேருந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ இங்க நிறைய ஏரிங்க இருக்கு. ஸோ எல்லா ஏரியுமே வந்து தூர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்க ஏரி வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இந்த இங்கெல்லாம் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்றாங்களா கண்டி, அதுக்கு வராங்களா கண்டி. ஸோ அந்த ஏரியை வந்து மறுசுழற்சி பண்றதுக்கு தண்ணி நீர் தேக்கத்துக்கு அதிகமாக பண்ணணும்ன்றது ஒரு ஐடியாவே இல்லை. அங்க இடத்துல அதை மூடிட்டு பில்டிங் கட்டலாமான்ற மைண்ட் செட் தான் வராங்க. ஸோ அதை வந்து முக்கியமா பண்ணணும். ஏன்னா எங்க ஏரி வந்து லாஸ்ட் தூர் வாரியே ஒரு 15-20 வருஷம் ஆகுது. நான் 32 வயசு ஆகுது, இது வரையும் ஏரி தூர் வரல. அது இப்போ அது மாதிரி எல்லா ஏரியும் தூர்வானா தண்ணி நல்லா வரும், நல்லா இருக்கும். ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரி சும்மாவே மூடிது, சும்மாவே நீர்மட்டம் ஏறிதுன்றாங்க. செம்பரம்பாக்கம் எதனால ஏறுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற வர ஆறு அந்த ஏரிலாம் வந்து கரெக்டா வந்து பராமரிப்பு பண்ணாங்கன்னா அங்க நீர்த்தேக்கம் அதிகமா நிற்கும். மழை பெஞ்ச சும்மா ஒரு நிமிஷம் மழை பெஞ்சாலே ஆனா திறந்துடுறாங்க. 10 அடி 100 அடி திறந்துட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும்னா வர தண்ணியை வந்து நீர்த்தேக்கம் பண்ணாமனா கரெக்டா இருக்கும். 2026 அவர் கம்பல்சரி வருவாரு. அதை நாங்க செய்வோம். நாங்க ஃபுல் சப்போர்ட் அவர் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ அதை வந்து நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து மேல வரையும் நாங்க இப்ப எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிவிக்கேனா யாரு என்ன பண்றாங்க பசங்கன்றது சின்ன வயசுல இருந்து இப்ப எல்லா பெரியவங்க வரையும் தெரியும். இப்ப எங்க அம்மாவே வந்து இப்ப டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து இப்ப எல்லாருமே நாங்க வந்து கிரியேட் பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை வந்து நாங்க வந்து அடிமட்டத்துல இருந்து செய்வோம். அதை வந்து அவரு கூட இருந்து நாங்க பஞ்சாயத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்க செய்வோம். ஸோ அதை நாங்க விரும்புறோம். அவர் வந்து வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் வரும். இப்போ வந்து அடிமட்டம் இப்போ இருக்கிற சேலரி வந்து இப்பதான் வந்து மோடி வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சம்பளம் உயர்வு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயர் அதான் 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே கிராஜுவேட் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷமா அதெல்லாம் பண்ணல. ஸோ அதே மாதிரி அடிமட்டத்தில் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு வீடு எடுத்தோம்னாவே அந்த வீட்டுல வந்து ஒரு பைக் இருக்கணும். அது மாதிரி விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு. போய் பைக் இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கானா அவன் மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்ன்றதை கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் சொன்னாரு. ஸோ இதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு.